Hi friends, welcome to Abhi's Food Book. இன்னைக்கு இனிப்பு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ரொம்ப புளிப்பில்லாத நல்ல முத்துன ஒட்டு மாங்காய் 2 எடுத்துர்க்கேன். புளிப்பான உருண்டை மாங்காயிலயும் இந்த ஊறுகாய் செய்யலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பும் உப்பும் அதிகமா சேர்த்து இதே மெத்தட்ல ஊறுகாய் செஞ்சுக்கலாம். மாங்காயை நல்லா கழுவி ஈரம் இல்லாம தொடச்சிட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க. விதையை எடுத்துட்டு 1 இன்ச் பீஸா நறுக்கி எடுத்துக்கோங்க. மாங்காய் துண்டுகளை மெஷரிங் கப்பை வச்சு அளந்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட 2 மாங்காய்க்கும் 6 கப் அளவு மாங்காய் துண்டுகள் இருக்குது. இந்த ஊறுகாயில் சேர்க்கக்கூடிய மற்ற எல்லா பொருள்களோட மெஷர்மெண்ட்டும் இந்த 6 கப்புக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கட் பண்ண மாங்காயை மெஷரிங் கப்பில் அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருள்களை சேர்த்துக்கோங்க. ஒரு அடி கனமான வாணலியில் நல்லெண்ணெய் அல்லது கல்லெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்து காஞ்சதும் 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அரிஞ்ச மாங்காய் 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு 3 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 3/4 கப் உடைச்ச வெல்லம் 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாழி கலர்னோடனே வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி தண்ணியான வெள்ளைப்பாகு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் மாங்காயெல்லாம் ஒன்று போல் வேகும். ஒரு 10 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் பாகு இது போல் கொஞ்சம் இறுகி வந்திருக்கும். மாங்காயெல்லாம் ஓரளவு வெந்து மாங்காயோட கலரும் பாகோட கலரும் ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊறுகாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு உப்பு காரம் எது தேவைப்பட்டாலும் அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாகு நல்லா இறுகி இது போல் பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் கலர்னிங்கனாலே இது போல் எண்ணெய் கசிஞ்சு வரும். அடுப்பை நிறுத்திட்டு 1.5 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதே பாத்திரத்தில் நல்லா ஆற விட்டுக்கோங்க. சூடு சுத்தமாக ஆறினதுக்கப்புறம் ஒரு க்ளீனான கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா பீங்கான் ஜாடியிலையோ நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அழுத்தி எடுத்து வச்சிங்கன்னா மேலே இதை மாதிரி ஒரு லேயர் எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கும். சப்போஸ் அப்படி எண்ணெய் மேலே இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக எண்ணெயை சுட வச்சு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஒவ்வொரு தடவை ஊறுகாயை எடுக்கும்போதும் க்ளீன் ஸ்பூனை பயன்படுத்தி எண்ணெயை இது போல் வடிகட்டி எடுத்துட்டு பயன்படுத்தி முடித்தோடனே ஊறுகாய் மேலே தெரியாத மாதிரி எண்ணெய்க்குள்ளே அழுத்தி விட்டுடுங்க. இந்த ஊறுகாய் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. தயிர் சாதம் உப்புமா அடை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.